வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூலை 15ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 70ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசர் டைட்டஸும் அவரது இராணுவமும் ஜெருசலேமின் சுவர்களை உடைத்து ஊடுருவினர். 1149ஆம் ஆண்டில் திருக்கல்லறை தேவாலயம் ஜெருசலேமில் புனித தலமாக்கப்பட்டது. 1381ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் உழவர்களின் கிளர்ச்சிக்கு தலைமை வகித்த ஜோன் பால் என்ற மதகுரு 2ஆம் ரிச்சர்ட் மன்னரின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டு 4 துண்டுகளாக வெட்டப்பட்டு மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். 1815ஆம் ஆண்டில் பிரான்சின் 1ஆம் நெப்போலியன் பெலார்போன் என்ற கப்பலில் வைத்து சரணடைந்தார். 1816ஆம் ஆண்டில் பிரெஞ்சு இயற்பியலாளர் அகஸ்தீன் பிரனல் ஒளியின் விளிம்பு விளைவுக்கான பின்னிணைப்பாக தனது புகழ்பெற்ற பிரனல் வளையங்கள் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார். 1870ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் ஜார்ஜியா அமெரிக்க கூட்டணியில் மீண்டும் இணைந்து கொண்டது. அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1888ஆம் ஆண்டில் ஜப்பானின் பண்டாய் சுழல் வடிவ எரிமலை வெடித்ததில் 500 பேர் உயிர் இழந்தனர். 1916ஆம் ஆண்டில் வாஷிங்டன் சியாட்டில் நகரில் வில்லியம் போயிங், ஜார்ஜ் வெஸ்டர்வெல்ட் இணைந்து போயிங் விமான நிறுவனத்தை தொடங்கினர். 1927ஆம் ஆண்டில் வியன்னாவில் 89 ஆர்ப்பாட்டக்காரர் ஆஸ்திரிய காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1955ஆம் ஆண்டில் அணு ஆயுதங்களுக்கு எதிராக 18 நோபல் விருதாளர்கள் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டனர். பின்னர் மேலும் 34 பேர் கையெழுத்து இட்டனர். 1959ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் எஃகு தொழிலாளர்களின் பணி நிறுத்தம் ஆரம்பமானது. இது அமெரிக்க வரலாற்றில் முதல் தடவையாக வெளிநாட்டு எஃகு இறக்குமதிக்கு வழிவகுத்தது. 1975ஆம் ஆண்டில் விண்வெளி போட்டியில் முதலாவது அமெரிக்க சோவியத் இணைந்த விண்வெளி திட்டம் அப்போலோ சோயுஸ் விண்கலம் 5 அமெரிக்க சோவியத் விண்வெளி வீரர்களுடன் ஏவப்பட்டது. 1983ஆம் ஆண்டில் பாரிஸில் ஓர்லி விமான நிலையத்தில் ஆர்மேனிய தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டு 55 பேர் காயமடைந்தனர். 2002ஆம் ஆண்டில் அமெரிக்க ஊடகவியலாளர் டேனியல் பெர்லை படுகொலை செய்த குற்றத்திற்காக பிரித்தானியாவில் பிறந்த அகமது ஷேக்கிற்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. 2003ஆம் ஆண்டில் டைம் வார்னர் நெட்ஸ்கேப் நிறுவனத்தை கலைத்தார். இதே நாளில் மோசில்லா நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் ட்விட்டர் சமூக வலைத்தளம் ஆரம்பிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் ரயில் வண்டி ஒன்று தடம் புரண்டதில் 24 பேர் உயிரிழந்து 160 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூலை 15ஆம் நாளானது கிரிவெட்டி நாட்டில் விடுதலை தினமாகவும் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.